தமிழகத்தில் குடிமகன்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஆனது இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. அந்த குட் நியூஸ் ஆன தகவல் என்ன என்பதை பற்றி தான் இப்ப நாம இந்த வீடியோல விரிவாக பார்த்து பயன்பெற போறோங்க. குடிமகன்களுக்கு அப்படி என்ன செய்தி அற்புதமாக இப்ப வந்திருக்கு என்பதை இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டாஸ்மாக் பார்களில் அதிரடி மாற்றமானது இப்ப வெளியாகி வந்திருக்கு. இதனை பற்றி முழு விவரமாக நாம இப்ப தெரிந்து கொள்ளலாம். டாஸ்மாக் பார்கள் விதிகளில் தமிழக அரசு தளர்வுகளை கொண்டு வந்தது. குடிமகன்களுக்கு மகிழ்ச்சியை இந்த ஒரு விஷயமானது ஏற்படுத்தி இருந்த ஒரு தகவல் கண்டிப்பா அனைவருக்கும் தெரிந்து இருக்குங்க. அதே வேளையில பாத்தீங்கன்னா இது பொது மக்களுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்தாங்க. இந்த மாற்றங்கள் அனைத்துமே அதிரடியான ஒரு மாற்றமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரி சில சர்ச்சைகளும் சில பிரச்சனைகளும் சில விதந்தாவாதங்களும் ஏற்பட்டு வந்ததுங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் பேசக்கூடிய ஒரு விஷயமாக தொடர்ந்து இருந்ததாகவும் நாம தெரிவிக்கலாம். தமிழகம் முழுவதும் அரசிற்கு சொந்தமாக டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கி வரக்கூடிய நிலையில அரசிற்கு வருமானம் ஈட்டி கொடுப்பதில் டாஸ்மாக் தான் முக்கிய பங்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கிய பங்கு வகித்து வருவதை என்ற தகவல் கண்டிப்பா ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இந்த டாஸ்மார்க்கில் வரக்கூடிய வருமானம் முழுக்க முழுக்க அரசாங்கத்திற்கு மட்டுமே செலுத்துகிறது என்ற தகவல் கண்டிப்பா அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த விஜயின் தாவேக அரசு சுமார் 700 டாஸ்மாக் கடைகளை மூடினாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானத்தை உயர்த்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகி வந்ததுங்க. இந்த தகவல் வெளியாகி வரும் பொழுது இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வந்தது. அதாவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கூட நம்ம தெரிவிக்கலாம். அந்த வகையில தான் தமிழகத்தில் 4000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்து செயல்படும் பார்களுக்கான விதிகளில் தமிழ்நாடு அரசு முக்கிய தளர்வுகளை அறிவித்தது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அரசு வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை டாஸ்மாக் கடை அமைந்துள்ள அதே கட்டிடத்தில் மட்டுமே பார் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டு வந்ததுங்க. இந்த அனுமதியில் தான் இப்போ இந்த ஒரு புதிய மாற்றமானது வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் டெண்டர் எடுப்பவர் அந்த குறிப்பிட்ட கட்டிட உரிமையாளரிடம் மட்டுமே தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டி இருந்தது. அதாவது NOC பெற வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுங்க. இதனால ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே டெண்டரில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழல் கண்டிப்பா இருந்தது என்ற தகவலையும் நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்ட திருத்தத்தின்படி டாஸ்மாக் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள எந்த ஒரு கட்டிடத்திலும் பார் அமைக்க அனுமதி பெறலாம் என்ற தகவல் தான் இப்ப வெளியாகி வந்திருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் 100 மீட்டர் எல்லைக்குள் இருக்கும் கட்டிட உரிமையாளர்களிடம் NOC பெற்றால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட இடத்தை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து தகுதி சான்றிதழ் வழங்கிய பின் தான் நீங்க பார் இயங்க அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஒரு பாரை நடத்துவதற்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனான ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் பாத்தீங்கன்னா பார் டெண்டரில் அதிக போட்டி உருவாகி அரசிற்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு விஷயத்தை தெரிவித்து வராங்க. இதனால குடிமகன்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி செய்தி என்று கேட்டீங்கன்னா கூட்ட நெரிசல் கண்டிப்பா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இது இருக்கலாம். அது மட்டுமில்லாமல் கடை இருக்கும் அதே கட்டிடத்தில் பார் இயங்கும் போது ஏற்படும் அதிகப்படியான கூட்ட நெரிசல் மற்றும் இட நெருக்கடி இனி குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. கூடுதல் வசதிகளும் இதனால அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்து வராங்க. 100 மீட்டர் சுற்றளவில் பரந்த மற்றும் காற்றோட்டமான புதிய இடங்களில் பார்கள் அமையும் போது உட்காரும் வசதி மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு இந்த மாதிரி மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறந்த சேவையும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வராங்க. டெண்டரில் பல புதிய நபர்கள் பங்கேற்பதால் பார்களில் வழங்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் தரம் உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்து வராங்க. தமிழக அரசின் இந்த உத்தரவு குடிமகன்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் இது மக்களை கடுமையாக பாதிக்கும் என்று பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வராங்க.
என்னதான் இந்த அரசியல்ல ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது அரசிற்கே சாதகமாக இருந்தாலும் மக்கள் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது கண்டிப்பா அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகளும் இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது இதுவரை ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திற்குள் மட்டுமே முடங்கி கிடந்த மதுபான கடை சார்ந்த செயல்பாடுகள் இனி 100 மீட்டர் சுற்றளவு வரை பரவும் என்ற தகவலை அவர்களுடைய தரப்புல தெரிவித்து வராங்க. இந்த டாஸ்மாக் கடைக்கு சற்று தள்ளி வீடுகள், சிறிய கடைகள் அல்லது பாதசாரிகள் நடமாடும் பகுதிகளில் பார்கள் அமைந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நடமாடுவது ஒரு கடினமான சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பாக பெண்மணிகளுக்கு இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சுதந்திரமாக வெளியே நடமாடக்கூடியாத ஒரு சூழல் கூட இதனால ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் நடைமுறைப்படுத்தினால் பெண்மணிகளுக்கு மிகுந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தும், மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு எந்தவித தொந்தரவு இல்லாமல் நடைபெற்றால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. மது அறிந்துவிட்டு 100 மீட்டர் எல்லைக்குள் சுற்றி திரும்புபவர்களால் பொதுமக்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் செல்வோர் தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்கக்கூடிய சூழல் கட்டாயம் இதனால ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்மணிகள் அனைவரும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. ஸோ தினசரி வேலைக்கு சென்று இரவு வீட்டிற்கு திரும்பக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்து வராங்க. பிரதான சாலைகளில் அமைந்திருக்கும் கடைகளுக்கு அருகில் உள்ள சந்து அல்லது சிறிய வீதிகளில் பார்கள் அமைக்கப்பட்டால் வாகனம் நிறுத்துமிடம் மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 700 டாஸ்மாக் கடைகளை மூடி உள்ளதாகவும் படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்துவோம் என்றும் கூறும் தாவேக அரசு இப்ப பார்கள் அமைக்கும் எல்லையை 100 மீட்டர் வரை விரிவுபடுத்துவது மது பயன்பாட்டை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கு என்ற ஒரு கருத்தை இன்னொரு பக்கம் தெரிவித்து வராங்க. ஸோ இந்த மாதிரி கருத்தை பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ குற்றம் சாட்டி வராங்க. 100 மீட்டர் தளவு என்ற பெயரில் பார்கள், குடியிருப்பு பகுதிகள், சிறிய வீதிகள் மற்றும் பொதுமக்கள் புழங்கும் இடங்களுக்கு மிக அருகில் வந்துவிடும் என அச்சம் இதனால தெரிவித்து வராங்க. அரசு மக்களின் நலனை காட்டிலும் பார் டெண்டர் மூலம் கிடைக்கும் கூடுதல் வருவாயை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த விதியை தளர்த்தி உள்ளது. ஸோ அரசியல் தலைவர்கள் தெரிவித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக இதனை நாம இப்ப பார்க்கலாங்க. ஸோ இதற்காக அரசு அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்ய போறாங்க என்பதை கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.